என்கிட்ட ரொம்ப நாளாக ஒரு டிஸ்பிளே இருக்குது. இந்த டிஸ்பிளே வந்து ஒரு கீபேட் மொபைல் டிஸ்பிளேன்னு பார்த்தாலே தெரியும். இன்றைக்கி நாம் அந்த டிஸ்பிளேயில் இருக்கிற எல்இடி லைட் வந்து எரிதா இல்லை செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி அது எரிஞ்சுன்னா அதை வச்சு எமர்ஜென்சி லைட் செய்யலாம், இல்லை வேறு ஏதாவது நம்ம செய்யலாம். அது எப்படின்னு தான் பார்க்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும், இந்த டிஸ்பிளே வந்து பிரித்து மேயணும். இந்த டிஸ்பிளே வந்து ஒரு லேயராக நம்ம வந்து இப்போ கலத்த போகிறோம். முதல்ல மேலே இருக்கிற இந்த ஒயிட் கலர் ஃப்ரேமை வந்து நம்ம கலத்தலாம். மேலே இருக்குன்னு சொல்லி தப்பாக சொல்லிட்டேன், பின்னாடி இருக்கிற ஃப்ரேமு இதை வந்து நான் கலத்திட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு லேயர் வந்து இருக்குது, அதையும் வந்து நான் எடுக்கிறப்ப இது வந்து ஒரு ஒயிட் கலராக ஒரு ஃபைபர் பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. இது எல்இடி இருக்குது. இதை வந்து லைட்டாக நான் எடுத்துட்டேன். டிஸ்பிளேக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்குன்னு நீங்கள் இன்றைக்கி தான் தெரியும். ஏன்னா இது கரெக்டாக உள்ளது வந்துக்கிட்டே இருக்குது, ஏகப்பட்டதான். அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர் சீட் இருக்குது, இதை வந்து நான் கழிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் உள்ளே வந்து ஸ்க்ரீனே வந்து இருக்குது, கண்ணாடி ஸ்க்ரீனு. இதில் நம்மளுக்கு தேவையானது வந்து இந்த எல்இடி தான். இந்த எல்இடியை வந்து அழுங்காமல் புழுங்காமல் கலத்திடலாம். நான் வந்து இந்த சைடு போட்டு லைட்டாக வச்சு இழுக்கிறேன். அவ்வளோதான், வந்துடுச்சு. நம்மளுக்கு இதுலேருந்து கலத்திடலாம், இது நமக்கு தேவையில்லை. அவ்வளோதான். டிஸ்பிளேக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதை வந்து நான் கேமராவில் காட்டுறேன், அந்த கலராக படம் தெரியுது. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, இது இருந்தால் எல்லா கலரும் வந்து தெரியுதுன்னு. இந்த சைடு பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு, கலராக. அவ்வளோதான். ஒரு டிஸ்பிளேக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது. நம்மளுக்கு இதெல்லாம் தேவை கிடையாது. நம்மளுக்கு தேவையானது இந்த எல்இடி தான். இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இந்த எல்இடி வந்து எதுவும் செக் பண்ணி பார்க்கணும். அதுக்காக 3 வோல்ட் பேட்டரி வந்து எடுத்துக்கிறேன். நம்ம டேரெக்டாக 3.7 வோல்ட் கொடுத்தா அந்த எல்இடி வந்து பீஸ் போயிடும். அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற பொட்டியை வந்து எடுத்துடலாம். அதில் வந்து 1K ரெசிஸ்டர் வந்து இருக்கும். இது வந்து ரெசிஸ்டர் தான். இந்த ரெசிஸ்டர் தான். இதுதான் நம்மளுக்கு தேவை. நம்ம இதனோட ஒரு பின்னை வந்து பேட்டரியோட ப்ளஸில் வந்து முறிக்கிடலாம். அவ்வளோதான், முறிக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு இந்த எல்இடி தேவையான கரண்ட் வந்து அவுட்புட்டில் வரும். இப்போ நாம் வந்து 2 பின்னில் வந்து வச்சு பார்க்கலாம். முதல்ல இந்த எல்இடி வச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து எல்இடி எரிதா இல்லை செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த எல்இடி நம்ம வந்து வச்சுட்டேன். எல்இடி வந்து சூப்பராகவே இருக்குது, பார்த்தாலே தெரியும். நம்ம டேரெக்டாக கொடுத்தா எல்இடி நேரம் பீஸ் போயிருக்கும். எல்இடி வந்து சூப்பராகவே எரியுது. இப்போ எல்இடியோட 2 பின்னு வந்து இங்கே டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதை வச்சு பார்க்கலாம் எரியுதா இல்லையான்னு. எரியல. நான் வந்து மாற்றி வச்சு பார்க்குறேன். எல்இடி வந்து எரியல. நம்ம வந்து எல்இடியை வந்து தனியாக வந்து எடுத்துடலாம். அதுக்காக இந்த லைட்டாக சின்ன ஃப்ரேம் மாதிரி இருக்குது, அதில் வந்து நான் வந்து எடுத்துடுறேன். அவ்வளோ அந்த மாதிரி தனியாக வந்து எடுத்தேன். இப்போ நான் வச்சு பார்க்குறேன் லைட் எரியுதா இல்லையான்னு. எல்இடி வந்து எரியுது, பார்த்தாலே தெரியும். நம்ம இதை வந்து டேரெக்டாக கொடுத்து பார்க்கலாம், இது பீஸ் போதா இல்லை என்னதான் ஆகுதுன்னு. நம்ம டேரெக்டாக கொடுத்தா எல்இடி சும்மா சூப்பராக பிரைட்டாக எரியுது. ஏன்னா 3 வோல்ட்லேயும் தாங்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எல்இடி தான் லைட்டாக வந்து சூடு ஏறுது. இதை வந்து நான் கழிச்சிடுறேன். இப்போ நம்ம வந்து இந்த 2 பின்னில் வந்து சால்டரிங் வைக்க போகிறோம்.
அதனால நான் எடுத்து வச்ச கட்டி பிளேடை வந்து எடுத்துக்கிறேன். இது மேலே வந்து எல்இடி வந்து வச்சிடலாம். இந்த எல்இடிக்கு லெஃப்ட்லயும் ரைட்லயும் வந்து லைட்டாக வந்து கீறி விட்டுக்கிறேன். அப்போ நம்ம சால்ட்ரிங் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். அதே மாதிரி இந்த சைடு வந்து லைட்டாக கீறி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து கீறி விட்டுட்டேன், பார்த்தாலே தெரியும். இப்போ நான் வந்து இது ரெண்டு பின்ல வந்து சால்ட்ரிங் வைக்க போகிறேன். அதுக்காக வந்து சால்ட்ரிங் பேஸ்ட் எடுத்து லைட்டாக வச்சிடுறேன். வச்சுட்டேன். இப்போ வந்து சால்ட்ரிங் வைக்கலாம். இதில் வந்து சுத்தமாக சால்ட்ரிங் வந்து ஒட்டல, ஏன்னு தெரியல. சார் வந்து சால்ட்ரிங் வந்து ஒழுங்கா வந்து ஒட்டலை. இப்போயா அந்த எல்இடி எரிதா இல்லை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ எரிதா இல்லை ரிப்பேர் ஆயிடுச்சான்னு தெரியும். எல்இடி வந்து நல்லா இருக்குது. இதில் வந்து சால்ட்ரிங் வைக்க முடியல. நம்மளோட இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி ஒரு எல்இடி சால்ட்ரிங் வச்சு அதை வச்சு இதெல்லாம் செய்யலாம். இவ்வளோதான் அந்த வீடியோ. எல்இடி வந்து நல்லா இருக்குது. இதில் வந்து சால்ட்ரிங் வைக்க முடியல. நம்மளோட இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்களும் கிரியேட்டிவ் வேர்ல்டுக்குள்ள மூழ்கலாம். இது மாதிரி அந்த மாதிரி வீடியோ நீங்க பார்க்கணும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல போறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் கைஸ். பாய்.